ஆனா ஒண்ணு, இந்த விஷயத்த நான் கண்டிப்பா சும்மா விட போறதில்ல. இந்திராணி வரட்டும், என்ன ஆனாலும் பரவாயில்ல. இத நான் அவகிட்ட சொல்லதான் போறேன். இந்திராணி கண்டிப்பா நான் சொன்னா நம்புவா. அப்ப நீங்க 2 பேரும் என்ன செய்றீங்கன்னு பாப்போம். ஓ, அதனாலதான் அவங்க நான் இந்திராணி கூட சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்க தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்களா? அப்போ அக்கா உங்களை விட்டு பிரியறதுக்கு அவங்க தான் காரணம் இல்ல? சொந்த குடும்பத்துக்குள்ளேயே இப்படிப்பட்ட வில்லனுங்களா இருக்காங்களா? இத்தனைக்கும் அண்ணி அவங்களுக்கு எந்த குறையும் வச்சதில்ல. கபிலன் இலக்கியாவெல்லாம் அவங்க கூட பிறந்தவங்க மாதிரி தானே பாத்துக்கிட்டாங்க. எல்லாரையும் அவங்க குடும்பமா தானே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள போய் இப்படி கெடுதல் நினைக்கிறதுக்கு எப்படிதான் உங்களுக்கு மனசு வந்துச்சோ தெரியல. இவங்கெல்லாம் சரியான சுயநலவாதிங்க ஆயிலே. பணத்துக்காக என்ன வேணா செய்வாங்க. அக்கா கிட்ட மட்டும் அந்த வீட்டோட பவர் இல்லைன்னு வெய்யி, என்னைக்கோ அவங்களையும் தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. அது வேணா உண்மைதான் சிவா. இந்திராணிக்கு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆனா என்னாலையும் இன்னும் கன்ஃபார்மா சொல்ல முடியல. என்னதான் அவங்க மோசமானவங்களா இருந்தாலும் ஒரு பச்சை குழந்தை மேல கை வைக்கிற அளவுக்கு போவாங்களான்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த குழந்தைய பார்த்தா பாவமா இருக்குண்ணே. காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. இதை எதுக்கு கடத்த சொன்னாங்கன்னே தெரியலையே. அது நமக்கு எதுக்குடா? நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. அதுவும் சரிதான். பாப்பா சாப்பிட்றியா? ம். ஏண்டா, அதுக்குன்னு ஃபேன் கூட போடாம இருப்பீங்க? போய் ஃபேனை போடுறா. சரிண்ணே. டேய், அவனுக்கு ஷாக் அடிக்குது போல இருக்குடா. அந்த கட்டையாடுறா. ஓடா ஓடா ஓடா. என்னடா பண்ணுது? டேய், ஹாஸ்பிடல் போமாடா. ஒண்ணுடா, பரவாயில்ல பரவாயில்லடா. டேய், பாப்பாவை காணோம்டா. வாங்கடா வாங்கடா வாடா வாடா, புடிங்கடா. டேய், எங்கடா அந்த குழந்தைய காணோம்? தெரியலனே. டேய், அவ தப்பிச்சு போயிட்டாடா. வாங்கடா போய் பிடிக்கலாம். வாடா வாடா. இந்த லொகேஷன் தானே சொன்னாங்க. எங்க இருக்கானுங்க? அவங்கள தான் இருக்கும். ஏன்பா, குழந்தைய காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க தானே? ஆமா சார், அதான் டீ கடையில் விசாரிச்சுட்டு இருந்தோம். அது சரிப்பா. என்ன ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு நீங்க வேற ஒரு இடத்துல தேடிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் வந்து முதல்ல உங்களை தேடுறதா இல்ல குழந்தைய தேடுறதா? சாரி சார். சரி வாங்க போய் தேடலாம். சரிப்பா, தேடுறதுனா எப்படி? ரோடா தேட சொல்றியா? அடிக்கிற வெயில் ஆளை ஊறிக்கிடும் போல இருக்கு. இருங்க, நான் ஒரு டீயை போட்டுட்டு வரேன். சார், டீ குடிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. குழந்தைய சீக்கிரமா கண்டுபிடிச்சு ஆகணும். வாங்க போலாம். நீங்க குழந்தைய பொறுப்பா பாத்துக்காம குழந்தைய தொலைச்சிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏமா, உங்களுக்காக நான் வெளியில லோன்னு வெயில் அலையணுமா? நீங்க பாருங்க, நான் டீ குடிச்சுட்டு தான் வருவேன். சரி சார், நீங்க டீ குடிச்சிட்டு பொறுமையா வாங்க. நாங்க போய் குழந்தைய தேடுறோம். யோ, என்னயா நக்கலா? இந்த பார், இந்த முருகனை பத்தி உனக்கு தெரியாது. நான் ஒரு மாதிரியான ஆளு, அதை ஞாபகம் வச்சுக்கங்க. சரியா? ஒன்றும் இல்லை. சரி,
வாங்க போய் தேடலாம். ஐலி நீ அவர் கூட போ, நானும் மாம்சி இந்த பக்கம் பார்க்குறோம். வாங்க வாங்க. வரேனே. என்ன அம்மா அம்மா, இந்த போட்டோல இருக்கிற பெண் குழந்தை வழி தவறி எங்கேயோ போயிட்டா. நீங்க பாத்தீங்களா? என்னம்மா பாத்தீங்களா இல்லையா? குழந்தை எங்கடா? குழந்தை எங்க? இப்ப சொல்ல போறியா இல்லையா? சார் சார் போய் புடிங்க சார். அதான் அவங்கள பிடிக்க 2 பேர் ஓடுறாங்களே, நான் வேற கூட ஓடணுமா? ஏய், இருமா, நானும் வரேன், இருமா. என்ன நான் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்கேன், அவ பாட்டுக்கு சைலண்டா போறா. என்ன கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறாளே. ஏம்மா பொண்ணு, உன்னதாம்மா கேட்டுட்டு இருக்க. எதுக்காக இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டே இருக்க? என்ன இது? ஏம்மா நில்லுமா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒரு போலீஸ், கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பதில் சொல்லாம சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. எதுக்காக இங்கே நிக்கிற சொல்லுமா. என்ன இவ இப்படி முறைக்கிறா? இப்ப எதுக்காகமா முறைக்கிற? நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்? நான் போலீஸ், மறந்துடாத. விடாம முறைக்கிறாளே. நானும் போலீஸ் தான். டிபார்ட்மெண்ட்ல என் பேரு ஏடி. உங்களை ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் நான் இங்க வர சொன்னேன். ஏதாவது ஓவரா பேசுனீங்க, நாளைக்கு நீங்க இந்த யூனிஃபார்மை போட முடியாத மாதிரி நான் பண்ணிடுவேன். இதை முன்னாடியே சொல்லியிருந்தா வாயை திறந்திருக்கவே மாட்டேனே. இங்க பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்கா? சொல்றா, கேக்குறாங்கல்ல. ஆமா மேடம், இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு கோயில் இருக்கு மேடம்.